ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி வெண்டங்காய் குழம்பு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். ஜீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகாய் இதை எண்ணெய் விடாமல் வறுத்துக்கோங்க. மல்லி, முழு மல்லி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிக்கோங்க. கடலைப்பருப்பு மட்டும் போடுங்க, உளுந்தம்பருப்பு வேண்டாம். கடலைப்பருப்பு மட்டும் தாளிக்கிறக்கும் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட போகிறது கிடையாது, கடலைப்பருப்பு மட்டும்தான் போட போகிறோம். அதனால் கடலைப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே புளிக்குழம்பு வைக்காமல் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. செவக்க வறுத்துக்கோங்க. அதையும் எடுத்து கொட்டிக்கோங்க. இதெல்லாம் ஆற விட்டுக்கோங்க. ஆறுனிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் ஆற விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. புளி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் உதிரி உதிரியாக எடுத்து போட்டுக்கோங்க. கட்டியாக போட்டிங்க அப்படின்னா அது வதங்காது. அதனால் வெங்காயம் போட்டு எண்ணெய் விட்டு புளி உதிரி உதிரியாக எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. புளி வறுத்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். பச்சையாக போட்டால் ஒரு மாதிரி எரிச்சல் தன்மை வரும். இதுவே எண்ணெயில் வணக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புளியோட டேஸ்ட்டே வராது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் புளியும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். தேங்காய் போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் திருவி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான், இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். எண்ணெயில் வதங்கிறதுனால அரைப்பட்டுரும். அதனால் நீங்கள் இது மாதிரி அரிஞ்சு கூட போட்டுக்கோங்க. நீள் வாக்கில் அரிஞ்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா பெருசு பெருசாக போட்டிங்க அப்படின்னா மிக்சியில் அரைப்படாது. அதனால் நீள் வாக்கில் அரிஞ்சு போட்டு நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிங்கனாலும் இதுவும் அப்படி தான், புளி மாதிரி தான். தேங்காய் ஸ்மெல் உங்களுக்கு அதிகமாக வராது. பச்சை தேங்காய் ஸ்மெல் வரும் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா, அப்படியே ரோஸ்ட் பண்ணாமல் அரைச்சிங்கன்னா. அதனால் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது குக்கரில் வெண்டங்காயை நல்லா கழுவி அரிஞ்சு வச்சுருக்கோம். அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு, அடுப்பு பற்ற வைக்கல, நான் சும்மா தான் கிளறி வைக்கிறேன். அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக. இந்த வெண்டங்காயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு மிளகாய்த்தூளும் உப்பு மட்டும், வெறும் மிளகாய் தூளும் உப்பும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு ஊற விடுங்க.
நான் அடுப்பு பற்ற வைக்கல. பற்ற வைக்காமல் இதை வந்து லைட்டாக வந்து அந்த வெண்டங்காயோட அந்த மிளகாய்த்தூளும் உப்பும் நல்லா கலங்கட்டும். எண்ணெய் பத்தலைன்னா லைட்டாக சேர்த்தி எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதாவது கிளறிக்கோங்க, வணக்க வேண்டாம், கிளறிக்கோங்க. இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை வச்சு சிம்மில் வச்சு எண்ணெய் பத்தலைன்னா விட்டுக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். கருக விட்டுறாதீங்க, லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இதை அடுப்பை பற்ற வச்சு மறுபடியும் லைட்டாக சூடு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோஸ்ட் ஆனதை விட இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடானோடனே, வெண்டங்காய் சூடானோடனே நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தண்ணி கலந்துக்கோங்க. நம்ம குக்கரில் வைக்கிறனால கரெக்டான அளவு தண்ணி வைங்க. எவ்வளோ உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக கிரேவி மாதிரி வைங்க. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க, அதுவே போதுமானது. இந்த டைமில் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணுன்னா சேர்த்திக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சேர்த்தலை. உப்பு போட்டுக்கோங்க. 2 விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், கெட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணியாக வச்சிங்கன்னா டேஸ்ட் வராது. கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.